Taste Daily. Taste the Daily. விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார். டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். ஜெயிச்சதுக்கு அப்புறம் 1000 பேர் வருவாங்க. ஜெயிக்க போராடும் போது கூட இருக்கிற பெண் எப்பவுமே ஸ்பெஷல் தான் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு பெண் இல்லையே எங்க. பெரிய தேடல் அவளுக்குள்ள ஆரம்பிச்சு, அதனால அடிக்கடி படங்கள் முடிந்த உடனே அவர் கர்நாடகா போய் அண்ணன் வீட்டில் இருந்து அவரே மேடையில் சொல்லியிருக்காரு, ஹைஸ்கூலில் இருக்கும்போது எனக்கு ஒரு லவ் இருந்துச்சு, ஆனால் நான் அதை சொல்ல விரும்பலை அப்படின்னு இருப்பார். அவர் ஒரு பெரிய ஸ்டார். அவர் சொல்கிறார் நீங்கள் தனியாக நடிங்க அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்காகவும் அவருக்கு அதை விட நிறைய படங்கள், நிறைய பணம், பேரு, புகழுன்னு வந்தாலுமே கூட ஒரு இடத்துல கூட கமல் சாரை விட்டு கொடுத்து பேசணும். எங்கேயுமே விட்டு கொடுத்து இப்போ இல்லை. தளபதியா குணாவா அப்படின்னு ஒரு பெரிய போட்டி. நல்லா பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2 பேரும் அறுவை எடுத்து வெட்டாத பாருங்க 2 ரசிகர்கள். ஆனால் அவர் ரொம்ப சிம்பிளா, அழகா, கூலா, என் நண்பரோட படம் வந்திருக்கு, என்னோட படம் வந்திருக்கு, பார்த்து ரசிங்க, என்னோட படம் வந்திருக்கு, பார்த்து ரசிங்க, அவ்வளோதான். எல்லா படத்துக்கு அப்புறமே அவர் டோட்டலாக வந்து வணிக ரீதியான சினிமாவுக்குள்ள தான் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கிறவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய நடிகன் ஒளிஞ்சிட்டு. இந்த நடிகன் சாதாரண நடிகன் கிடையாது, சிறுத்தனமான நடிகன். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய 74வது பிறந்த நாள். நிறைய விஷயங்கள் அவரை பற்றி பேசியிருக்கோம், நிறைய பேருக்கு அவரை பற்றி தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ வந்துட்டு அவரை பற்றி நிறைய தெரியாத விஷயங்களை பேசலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த ஒரு காணொளி. அவர் இத்தனை வருஷமாக சூப்பர் ஸ்டாராக இருக்கார், இந்தியாவிலே மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார். அதற்கு இந்த ஒரு காரணம், இந்த ஒரு குவாலிட்டி தான் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒரு மனுஷன் பெரிய ஆளாகிறதுக்கு எப்போவுமே அடிப்படையாக 2 விஷயம் ரொம்ப முக்கியம் சார். ஒன்று துரோகம், இன்னொன்று வந்து அன்பு. இப்போது துரோகம் அப்படிங்கிறது என்னென்னா அது எல்லாமே இருக்கலாம். ஏமாத்துறது, நம்பி ஏமாறுறது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ஒருத்தர் மட்டம் தட்டி அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் நம்மளை அடிக்கடிக்கே எந்திரிச்சிடுவோம். ஸோ அது சூப்பர் ஸ்டார் பற்றி அவரே நிறைய மேடைகளில் சொல்லிட்டார், அளவு கடந்து. பட் அன்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அவருக்கு எந்த அளவுக்கு ஆதரவு, சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச சில தகவல்களை வச்சு தான் நம்ம சொல்கிறேன், இது உறுதி அப்படின்னு கிடையாது. பட் ஆரம்ப காலகட்டங்களில் சூப்பர் ஸ்டார் வந்து சினிமாவில் அந்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்த டைம், ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் எங்கள் சென்னை வந்து படிக்கும்போது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம், அவருடைய ஃப்ரெண்டு, நண்பர் வந்து அவருக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி காசு கொடுத்து உன்னால் பெரிய நடிகனாக வர முடியும், நீ போய் படிடா அப்படின்னு சொன்னது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் அப்போவே வந்து அவரை வந்து யாரோ ஒருத்தவங்க லவ் பண்ணி இருக்கிறதாகவும், அவங்க ஒன் சைடாக அவங்களுமே வந்து நிறையா சப்போர்ட் பண்ணி அவருடைய கஷ்ட காலகட்டங்களெல்லாம் மணி ஆர்டர் அனுப்பிச்சி விட்டு, நீ பெரிய ஆளாக வந்துடுவ, கஷ்டப்படு, எப்படி இருந்தாலும் வந்துடுவ அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியலும் சரி எல்லாத்தையும் வந்து அந்த பெண் நிறைய உதவிகள் பண்ணி, இவர் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறி ஒரு கட்டத்தில் வந்ததுக்கு அப்புறம் அந்த பெண்கிட்ட இவ்வளோ நாள் எனக்கு செஞ்ச உதவிக்கு மிகப்பெரிய நன்றி, இப்போ நான் வந்து வளர்ந்துட்டேன், ஓரளவுக்கு சம்பாதிக்கிற அளவுக்கு ஸ்டேஜுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு நன்றி அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கப்புறம் அந்த பெண்கிட்ட இருந்து அந்த கடிதம் எதுவுமே வரலை. என்னடா எப்போவுமே வர வேண்டிய கடிதம் வரலையே அப்படின்னு ஒரு தேடல். அப்புறம் அந்த வீட்டுக்கு போய் பெங்களூரில், கர்நாடகாவில் ஒரு வீட்டில் போய் அங்கே போய் பார்க்கும்போது அங்கே இல்லை, எங்கே போனாங்க அப்படிங்கிறதும் தெரியல. இவ்வளோ உதவி பண்ண ஒரு பெண் நம்ம வளரணும் அப்படிங்கிறது. எப்போவுமே ஆரம்ப காலகட்டங்களில் ஜெயிச்சதுக்கப்புறம் 1000 பேர் வருவாங்க. பட் ஜெயிக்க போராடும்போது கூட இருக்கிற பெண் எப்போவுமே ஸ்பெஷல் தான் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு பெண் இல்லையே எங்கே என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தேடல் அவளுக்குள்ளே ஆரம்பிச்சு, அதனால் அடிக்கடி படங்கள் முடிந்த உடனே அவர் கர்நாடகா போய் அண்ணன் வீட்டில் இருந்து நிறைய தேடல், அப்புறம் இமயமலையில் போய் தேடுறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் அவரை வந்து இன்னும் தூண்டுச்சு. இவருடைய மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு விஷயம் இது தூண்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது அங்கே இருக்கிற சினிமா வட்டாரங்களையும் மற்றவங்களையும் பேசியிருக்கிற ஒரு விஷயம்தான். இது தலைவர் சொல்கிறதில்ல. ஆனால் அவருடைய வெற்றிக்கு இதையும் நான் பார்க்குறேன். எங்கே எதை வச்சு இதை நான் வந்து அடிப்படையாக வந்து இது ஒரு யுயோகமாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அவரே மேடையில் சொல்லியிருக்காரு, ஹைஸ்கூலில் இருக்கும்போது எனக்கு ஒரு லவ் இருந்துச்சு, ஆனால் நான் அதை சொல்ல விரும்பலை அப்படின்னு இருப்பார். லவ் அப்படிங்கிறதே ஸ்பெஷல் தானே. அதுவும் அவர் தேடி இருக்காரு பாருங்கள், அந்த லவ் இன்னும் தேடி இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அப்புறம் இடையில கூட ஒரு டான்ஸர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, நீ லவ் பண்ணியிருக்கியாம்மா? பண்ணியிருக்கேன் சார். அவங்கள கல்யாணம் பண்ணிட்டியா? இல்லை சார், வேற ஒருத்தரோட தான் வாழ்கிறேன். சூப்பர், என்ன சார் சூப்பர்னு சொல்கிறீங்க? இல்லைம்மா, நீ அவங்களையே வந்து கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா கூட அந்த லவ்வோட ஃபீல் இருந்திருக்காது. பட் இன்னொரு அந்த லவ் பற்றி நான் நினைக்கிற அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, அதெல்லாம் செம்மம்மா அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ லவ்வுக்கு அவர் கொடுக்குற அந்த வேல்யூ இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒரு வேல்யூ தான் இன்றைக்கி லவ்வுக்கு எல்லா இடத்துலையும் அவர் கொடுக்குற அதே வேல்யூ தான் இன்றைக்கி அவரை சூப்பர் ஸ்டாராகவும் இவ்வளோ பெரிய ஸ்டார்டாகவும் இந்த காலகட்டங்கள்லையும் அவரை வந்து எங்கே போனாலும் வந்து அந்த ரசிகர்கள் வந்து மொய்க்க தொடங்கிறது எல்லாத்துக்குமே காரணமாக நான் பார்க்குறேன். ஓகே சார். இப்போது பொதுவாக ஒரு ஸ்டார் வந்துட்டு பாலிவுட் சைட்லலாம் வந்துட்டு பெருசாக வளரவே விட மாட்டாங்க.
இங்கேருந்து போனால் அங்கெல்லாம் பெருசாக ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க, மரியாதை கொடுக்க மாட்டாங்க. இது நிறைய இடங்களில் பெரிய பெரிய ஸ்டார்ஸே சொல்லியிருக்காங்க, சவுத் இந்தியன் ஸ்டார்ஸே. அப்படி இருக்கும்போது ரஜினிகாந்த் அவர்களுக்கு பாலிவுட்லேயுமே மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும். அவங்களும் இவரை வந்துட்டு அந்தளவுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் இவர் ஒன்றும் ஸ்டார் ஃபேமிலியும் கிடையாது. அது எப்படி இவர் உருவாக்கிக்கிட்டாரு? அங்கே இருக்க எல்லாரும் இவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்கான ஒரு காரணம், அந்த விஷயங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா நீங்கள்? இருக்குங்க. ரஜினி சார் 1975 கரியர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே 5 வருஷத்துலேயே வந்து சவுத் இண்டியன் ஸ்டார் ஆகிட்டார். 5 வருஷத்தில் சவுத் இண்டியன் ஸ்டார் ஆகிட்டார். ஓகேங்களா? அதற்கு அப்புறம் வந்து கிராஃப்தார் மற்ற படங்கள்லாம் வந்து அந்த ஸ்டைல் இருக்கு இல்லையா, ஸ்டைலு, மேனரிசம், இது இந்த லுக்கு, மிடுக்கு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு. ரெண்டாவது வந்து பாலிவுட்டில் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோன் எல்லாருக்குமே வெள்ளையாக தான் இருக்கும். நம்மால் அங்கே போய் நின்று பாருங்க, ஒத்தாலா சும்மா கலர் கருப்படா போய், ஆனால் பக்கா நெருப்படாங்கிற மாதிரி அந்த ஃபயரு, சிகரெட்டு, ஸ்டைலு. அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு நடிகன் அப்படிங்கிறவன் வந்து ஒரு இமேஜ் இருக்கும் இல்லையா, ரொம்ப உத்தம புருஷனாக இருப்பான், ரொம்ப நேர்மையான ஒரு வில்லன் அப்படிங்கிறவன் இருக்கிற எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு தான் அன்றைய காலகட்டங்களில் இருந்துச்சு. இப்போவுமே ஒரு சில படங்கள் அந்த கட்டமைப்பு தான் வந்துட்டுருக்கு. பட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினி மட்டும்தான் அந்த இமேஜை உடைச்சார். எப்படி உடைச்சாருன்னா, ஒரு ஹீரோ அப்படிங்கிறான், அவனும் தண்ணி அடிப்பான், தம் அடிப்பான்ப்பா, அவனும் ஜாலியாக இருப்பான், பொண்ணு வரும்போது ஃப்ளர்ட் பண்ணுவான், எல்லாமே ரைட்டு. ஆனாலும் அவனுக்கு வந்து எத்திக்கல் வேல்யூஸ் இருக்குது. அவனுக்கு குடும்பம், அவனுக்கு லவ்வு, அவனுக்கு வந்து சொசைட்டியில் இருக்கிற பிரச்சனை அப்படின்னும்போது பொது பிரச்சனையை பொது பிரச்சனையாக பார்க்குறதும், தனிப்பட்ட சந்தோஷத்தை தனிப்பட்ட சந்தோஷமாக பார்க்குறான் அப்படிங்கிற அந்த ஒரு பொது புத்தியை அழகாக வித்தியாசப்படுத்தி அவர் காமிச்சார். அது வரைக்கும் ஹீரோனா ரொம்ப நல்லவனாகவே இருப்பான் அப்படின்னா இல்லை, அவனுக்கு சின்ன சின்ன அபிலாஷைகள் இருக்கும். பட் அந்த அபிலாஷைகள் வந்து யாரையும் பாதிக்காது. ஆனால் அவனுக்கு பொதுவாக இருக்கிற பிரச்சனையை வந்து அவன் பொதுவாகவே ஹேண்டில் பண்ணும். அந்த பிரச்சனை, அவனுடைய தனிப்பட்ட பிரச்சனை, பொது பிரச்சனையை எங்கேயுமே ஆகிக்க மாட்டான். ஸோ இந்த ஒரு கீ ரோல் தான் அவர் எடுத்து எல்லாமே. நீங்கள் நல்லா பண்ணிருங்க. அவர் தான் ஃபஸ்ட்டு வந்து யாரா ஒருத்தர், அன்றைய காலகட்டங்களில் இருக்கிற நிறைய சீனியர்ஸ் என்னுடைய ரிலேஷன்ஸில் நிறைய பேர் சொல்லுவாங்க, டேய் நான்லாம் மற்ற ஸ்டார்லாம் பார்க்கும்போது ரொம்ப நேர்மையாக அதெல்லாம் இருப்பாங்கடா, நான்லாம் திருட்டுத்தம் அடிக்கும் போதெல்லாம் வந்து பயந்து அடிப்பேன். பட் அங்கே அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி அங்கே வந்து அடிக்கும்போது, ரஜினி அடிக்கிற நம்ம அடிக்கல என்னடா தப்பு இருக்குது. ஏன்னா அது அந்தந்த வயசில் நடக்கிற ஒரு விஷயம், அந்த ஹார்மோன் இன்டியூஸ்மெண்ட்டு. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் அதை வந்து சொல்லும்போது அதை வந்து அவர் எக்ஸாஜரேட் பண்ணலை. இது ஹேபிட், இது ஜஸ்ட் ஹேபிட். பட் இதுக்கும் கேரக்டருக்கும் ஆட்டிடியூடுக்கும் சம்மந்தம் கிடையாது. அது வந்து ஒரு பழக்கம், அவ்வளோதான். ஸோ அந்த பழக்கம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சாதாரணமாக சிம்பிளாக சொல்லிவிட்டு மக்களோட ஈஸியாக அவர் கனெக்ட் ஆகிடுறாரு. ஆனால் அவருக்கு பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அது வந்து மக்களுடைய பிரச்சனையாக மட்டும் அவர் பார்க்குறாரு. அப்போது யதார்த்த வாழ்க்கையில் ஒரு மனிதன் எப்படி இருக்குவான் அதை அப்படியே ரெப்ளிக்காவாக பண்ணணும், அதில் நம்மளுடைய ஸ்டைலை புகுத்தணும் அப்படின்னு இந்த 2 விஷயம் இருக்கு இல்லையா, இந்த 2 விஷயந்தான் சவுத் இண்டியன் ஸ்டாராக 5 வருஷத்தில் ஆனதும், அங்கேயே போய் டப்புன்னு வந்து நார்த் இந்தியாவில் வந்து அப்படி தூக்கி நிப்பாட்டி பெரிய ஆளாக ஆனதும். ஓகே, இப்போ இருக்க ஸ்டார்ஸ் சின்ன சின்ன ஆக்டர் எடுத்துக்கிட்டால் கூட நிறைய பிஆர் டீம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தெல்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் இதை பேசணும், இதை தான் பண்ணணும், அடுத்தது இந்த இதை பேசுனா உங்களுக்கு இப்படி ஒரு இமேஜ் வரும். இந்த மாதிரியான பிஆர் டீம்ஸ் எல்லாம் அப்பயுமே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ரஜினிகாந்த் அவர்களுக்கு அப்படி ஒரு டீம் இருந்ததா, இல்லை ரஜினிகாந்த் அவர்களுடைய பிம்பம் உயர்றதுக்கு அப்படி ஏதாவது ஒரு காரணம்லாம் இருந்துச்சா அப்போது? இல்லை, ரஜினி சார் வந்து மேடையில் பேசுகிறதுக்கு தயங்கி இருக்கார். அவருக்கு தமிழ் உச்சரிப்பு, தமிழ் சரியாக வராது அப்படிங்கிறதுனால நிறைய பயந்துருக்காரு. ஆடியன்ஸ் கிட்ட பேசவும் பேசிக்காக வராது இல்லையா, அப்போது வந்து எங்கேயும் தவறான வார்த்தைகள் உபயோகப்படுத்திட்டோம்னா ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தினாலேயே அவர் ரொம்ப தயங்கியிருக்கார், ரொம்ப ஹெசிடேட் பண்ணியிருக்கார். கேபி சார் தான் வந்து ஆரம்ப காலகட்டங்களில் தமிழில் படிக்க சொல்லி படிக்க வச்சு கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் பண்ணார். அப்புறம் எஸ்பி முத்துராமன் சார் கிட்டத்தட்ட 25 படங்கள் 24 படங்கள் நினைக்கிறேன் சூப்பர் ஸ்டார் ரஜினி வச்சு அதிகமான படங்கள் எடுத்தவர் எஸ்பி முத்துராமன் சார். கமல்ஹாசனையும் வச்சு அவர் தான் அதிகமாக படம் எடுத்தார். எஸ்பி முத்துராமன் சார் நிறையா எழுதி கொடுப்பாரு, சார் கொஞ்சம் எழுதி கொடுங்க நான் மேடையில் பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பேசி அவரை செல்ஃப் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டார். இவர் தனியாக ஒரு பிஆர் டீம் இவங்க என்ன பேசணும், அவங்க என்ன சூப்பர் ஸ்டார் எப்போவுமே பாருங்கள், நீங்கள் இப்போ கூட பாருங்கள் அப்பவும் பாருங்கள், அவர் மேடையில் எங்கேயுமே பேசும்போது அந்த எழுதி வச்சு பேசுகிற பழக்கம்லாம் அவருக்கு கிடையவே கிடையாது. எழுதி வச்சு ஏங்க பேசணும், மனசில் பட்டதை பேசுகிறதுக்கு எதுக்கு எழுத்து? இப்போ நீங்கள் கேட்கும்போது என் மனசில் தோன்ற ஒரு விஷயத்த நம்ம பேசணும். இப்போ இதை நான் எழுதி வச்சு ப்ரிப்பேர்டாக வரேன்னு வச்சுக்கோங்களேன், அளந்து தான் பேச முடியும். அளந்து பேசும்போது அந்த வார்த்தைகள் வேணால் அழகாக இருக்குமே தவிர அது ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகாது. ஆனால் நீங்கள் மனசுலேருந்து பேசும்போது வார்த்தைகள் பெறலாம், தவறாகவும் இருக்கலாம், நம்ம பேசுகிற விஷயங்கள் தப்பாகவும் போகலாம். ஆனால் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகிற நீ பேசுகிறது தப்பு, நீ பேசுகிறது சரி, நீ கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கனெக்ட் ஆகும். காரணம் என்ன அப்படின்னா நம்ம உள்ளேருந்து பேசுகிற ஒரு விஷயம் கண்டிப்பாக ஆகும். ஸோ
சூப்பர் ஸ்டார் எப்போவுமே வந்து அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே வந்து அவரோட ஓன் ஸ்டைலில் தான் அவர் பேசுவார். அவர் ஓன் ஸ்டைலில் மட்டும்தான் இது வரைக்கும் பேசியிருக்காரே தவிர எழுதி வச்சு அதை படித்து அதுக்கப்புறம் அதை வந்து பேசணும் அப்படின்லாம் எங்கேயுமே பேசுனது கிடையாது. அண்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கமல் சார் சொல்கிறார் இல்லையா அடிக்கடி, நட்பு வந்து நாங்கள் பின்னோக்கி திருப்பி விட்டோம் எங்கள் நட்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இன்னொரு பெரிய இலக்கணம் அப்படின்னா, இந்த சைடு வந்து கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் நட்பு மாதிரி இந்த பக்கம் பிசிராந்தையாரை நம்ம சூப்பர் ஸ்டாரை சொல்லிடலாம். அவர் ஒரு பெரிய ஸ்டார், அவர் சொல்கிறாரு நீங்கள் தனியாக நடிங்க அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்காகவும், அவருக்கு அதை விட நிறைய படங்கள் நிறைய பணம் பேர் புகழுன்னு வந்தாலுமே கூட ஒரு இடத்துல கூட கமல் சாரை விட்டு கொடுத்து பேச மாட்டார். எங்கேயுமே விட்டு இப்போ இல்லை, இப்போ இருக்கிறதெல்லாம் வேற. தளபதி குணா இந்த 2 படம் வரும்போதெல்லாம் ஒன்றா ரிலீஸ் ஆயிருந்தது இல்லை இப்போ ஒன்றா ரிலீஸ் ஆகும்போது அவ்வளோ பெரிய ஆர்கியூமெண்ட். தேட்டர்லலாம் ஒரு பக்கம் கட் அவுட், இன்னொரு கட் அவுட்டு, தளபதியா குணாவா. ரஜினி கமல் படம் ரிலீஸ் ஆகுதுனாலே வந்து ஒரு பெரிய போட்டி தான். தளபதியா குணாவா, தளபதியா குணாவா அப்படின்னு ஒரு பெரிய போட்டி. நல்லா பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2 பேரும் அறுவை எடுத்து வெட்டாத பாருங்க 2 ரசிகர்களும். ஆனால் அவர் ரொம்ப சிம்பிளாக அழகாக கூலாக என் நண்பரோட படம் வந்திருக்கு, என்னோட படம் வந்திருக்கு பார்த்து ரசிங்க, என்னோட படம் வந்திருக்கு பார்த்து ரசிங்க, அவ்வளோதான். அதாவது ஒரு பிரச்சனையை வந்து பெருசுபடுத்தி அதில் வந்து லாபம் ஈட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி கிடையாது. நட்பும் பாராட்டுவார், அதே சமயம் வர்த்தக ரீதியாகவும் யாருக்குமோ வந்து அந்த இடத்துல வந்து ஏதாவது இழப்பு ஏற்பட்டுச்சுனாலும் கூட அது சரி செய்வதற்குண்டான வழிகளையும் முயற்சி பண்ணுவார். ஸோ இப்படித்தான் இவர் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து தன்னையும் முன்னிலைப்படுத்திக்கிட்டு மற்றவங்களையும் எங்கேயுமே வந்து காயப்படுத்திக்காமல் அவர் முன்னிலைப்படுத்தார். இது வந்து வின்வின் சுச்சுவேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு மெத்தடு தான் இந்த அளவுக்கு அவரை வளர வச்சதுன்னு நான் சொல்லுவேன். ஓகே, இப்போது அந்த வின் பர்சன்டேஜ் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இப்போ நிறைய ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்கள் வந்துட்டு எல்லாமே வெற்றி அப்படின்ற அந்த ஒரு பிம்பம் வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கும். இப்போ இருக்க ஜென்ரேஷன் இந்த படம்லாம் கண்டிப்பாக ஹிட் ஆயிருக்கும், ஓடி இருக்கும். ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க அப்புறம் தான் பார்த்தா அந்த படம் ஓடலை அப்படின்ற மாதிரி தெரியும். எவ்வளோ ஒரு சக்ஸஸ் அவர் கொடுத்துருப்பாரு அவரோட கரியரில். இத்தனை இப்போ 100 படம்னா அதில் 80 படம் அவருக்கு ஹிட்டு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா உங்களால்? ரஜினி சாருக்கு ஃப்ளாப்பான படங்கள் இருக்குது, பட் அந்த ஃப்ளாப் ரேஷியோ எந்த அளவுக்குன்னு தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ ரஜினி சார், கமல் சார், அஜித் சார், இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஃப்ளாப் ரேஷியோஸ் இருக்குது. இப்போது 16 வயது நிலை படத்துக்கு அப்புறம் தான் அந்த ஒரு டீமே வந்து பெரிய டீமாக வந்துச்சு. இங்கே 16 வயது நிலை படத்தோட இயக்குனர் எடுத்துக்கோங்க, ஹீரோ எடுத்துக்கோங்க, வில்லன் எடுத்துக்கோங்க, காமெடியன் எடுத்துக்கோங்க, ஹீரோயின் எடுத்துக்கோங்க, அதில் இருக்க கேரக்டர் ஆர்டிஸ்ட் எடுத்துங்க, அதில் வர டாக்டரை தவிர 16 வயது நிலை படத்தில் நடித்த எல்லாருமே டாப் மோஸ்ட் ஹீரோஸ் எல்லாருமே இண்டஸ்ட்ரியில், தமிழ் இண்டஸ்ட்ரியில். அதுக்கு காரணம் பாரதி ராஜா சார். பாரதி ராஜா சார் அதில் வந்து அதுக்கடுத்து வந்து பெரிய டிப்பிக்கில் வந்தார். அதே பாரதி ராஜா சார் கொடி பறக்குதுன்னு ரஜினி சார் வச்சு படம் பண்ணுறாரு. படம் ஃப்ளாப்பு. அதில் மணிவண்ணன் தான் வில்லனாக நடிச்சிருப்பார். மணிவண்ணன் சாருக்கு வந்து பாரதி ராஜா சார் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. பெரிய எதிர்பார்ப்பு, பாட்டெல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. நிறைய பேர் அது வந்து இளையராஜா சார் தான் மியூசிக்லாம் நடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அது வந்து ஹம்சலேகா. ஸோ இந்த மாதிரி ஒரு டோட்டலாக பேட்டர்ன் எல்லாமே வந்து அது மாறி அவ்வளோ விஷயங்கள் அதில் நடந்திருக்கும். படம் ஃப்ளாப்பு. பட் அது ஃப்ளாப்பு அப்படிங்கிறதுனால என்னென்னா, உங்களுக்கு மினிமம் கேரண்டின்னு அப்போ ஒரு கான்செப்ட் இருந்துச்சு, இப்போவுமே இருக்கும். அந்த மினிமம் கேரண்டியில் என்னென்னா அந்த படம் தப்பிச்சுக்கிறோம். தோல்விகள் இருந்தாலுமே அந்த படம் தப்பிக்கிற அளவுக்கு வந்து சில விஷயங்கள் பண்ணியிருக்கும். இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினி ஸ்க்ரீன் ரைட்டிங்கில் எடுக்கப்பட்ட படம் வள்ளி படத்தோடைய கதை நீங்கள் இப்போவும் பாருங்கள், அது வந்து ஒரு சூப்பர் கதை. உண்மையிலே வள்ளி படம் வந்து ஒரு அழகான கதை. ரஜினிகிட்ட இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கா அப்படிங்கிறதே நம்ம யோசிக்க முடியாத ஒரு ஸ்கிரிப்ட் அது. அவ்வளோ அழகு. அப்போவே வந்து ஒரு சிஎம் பையன் நம்மளை ஏமாற்றிட்டு போனாலும் சிஎம் பையனாக இருந்தாலும் தட்டி கேட்கணுண்டா அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் கான்சென்சஸில் ஒரு லவ்வு, அவ்வளோ விஷயங்கள் அதில் ரொம்ப மென்மையாக அழகாக சொல்லியிருப்பார். அதில் அந்த படம் வந்து உண்மையிலே ரஜினி சார் வந்து அதில் அந்த யதார்த்தமான கெட்டப்பில் வராமல், ரஜினின்னா இப்படி ஒரு தோற்றத்தில் நம்ம ஸ்டைலு, மிடுக்கு, கலரு அப்படின்னு பார்த்ததில் ரொம்ப நார்மலாக யதார்த்தமான ஒரு மனிதர் ரஜினி அப்படின்னு உள்ளே வரும்போது மக்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அந்த படம் ஃப்ளாப்பு தான். அது அவரோட ஓன் ப்ரொடக்ஷன் வேறு. அந்த படம் ஃப்ளாப்பு தான். பட் இப்போ நீங்கள் அந்த படத்தை வந்து கொண்டாடலாம். வள்ளி படத்தை இப்போ நீங்கள் பார்க்கும்போது சூப்பர் படத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோமேடா அப்படின்னு நமக்கு தோணும். காரணம் என்ன அப்படின்னா, அவருக்குள்ளே இருக்கிற ஒரு நடிகன் இருக்கா இல்லையா, அவர் கொஞ்சம் ஒரு பில்லா படத்துக்கு அப்புறமே அவர் டோட்டலாக வந்து வணிக ரீதியான சினிமாவுக்குள்ளே தான் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். அதற்கு முன்னாடி வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கிறவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய நடிகன் ஒழிஞ்சிட்டு இருந்தார். அந்த நடிகன் சாதாரண நடிகன் கிடையாது, அசுரத்தனமான நடிகன். நினைத்தாலே இன்றைக்கும் படம் பாருங்கள், கமல் சாருக்கு ஈக்குவலான்ட்டு அவரும் ஒரு டஃப் கொடுத்துருப்பாரு. முள்ளு மலரும் எடுத்துக்கோங்க, அந்த கை இல்லைனாலும் கூட கெட்ட வயசார் இந்த காலி அப்படின்னு சொல்லிட்டு கை இல்லாமல் நடிக்கணும்,
கண்ணில் கண்ணீர் தண்ணி வரணும், அப்படி துடைக்கணும், யாருமே பண்ண முடியாது. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஃபட்டாஃபட் ஜெயலட்சுமி ஒரு பக்கம் பயங்கரமாக நடிச்சிருப்பாங்க. தளபதி எடுத்துக்கோங்க, இப்போ டிஜிட்டல் வெர்ஷன் வேறு ரிலீஸ் ஆக போகுது அவரோட பிறந்தநாளைக்கு. தளபதி எடுத்துக்கோங்களேன், தளபதியில் வந்து அந்த சந்தோஷவன் கேமராவில் அங்கே சன் அப்படியே வந்து சன் செட் ஆகும், இவர் நிற்பார். உங்கள் அம்மா சொன்னாலும் கூட நீ கேட்க மாட்டே அப்படின்னு ஜெய்சங்கர் சார் பேசுவார். என் அம்மா யார் அப்படின்னு கேட்கும்போது சொல்லும் போதேவும் வேண்டாம், கையெல்லாம் ரத்தக்கரை சொல்ல வேண்டாம், அப்படியே அந்த கை நடுங்கும், நம்ம பார்த்தா நமக்கு நடக்கும். ஸோ இதெல்லாம் என்னென்னா, ரஜினி சார் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்டோ வேல்யூ வந்து பிஸ்னஸ்க்காக வந்து சக்ஸஸ் ரேஷியோ அப்படின்றதுக்காக தன்னுடைய நடிப்பு நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் நடிச்சிருக்கேன். எனக்கு அதில் இன்னுமே ஒரு வருத்தம் உண்டு. சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு ஏதாவது ஒரு படத்தில் நேஷனல் அவார்டு கிடச்சிருந்துருக்கலாமே, தளபதியில் கிடச்சிருந்துருக்கலாமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் உண்டு. இப்போ ரீசெண்டாக கபாலிலையும் சூப்பராக நடிச்சிருப்பார். படத்தை பற்றி நம்ம பேசுவோம், அவரோட நடிப்பு என்ன, ஒரு நடிப்பை வாங்கிட்டார் இல்லையா ரஞ்சித். ஸோ அந்த நடிப்புக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துருந்துருக்கலாமே அப்படின்லாம் தோணும். ஏன்னா அவருக்குள்ளே இருக்கிற நடிகன் அந்த மாதிரி. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது வணிக ரீதியான சினிமாவில் நிறைய ஃப்ளாஸ் இருக்கத்தான் செஞ்சது. ஆனால் அந்த ஃப்ளாஸை அவரே தான் சரி பண்ணார், அவராகவே முன் வந்து சரி பண்ணியிருக்கார். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ தோல்விகள் ரொம்ப ரொம்ப குறைவு ரேஷியோ படி. அதனால் பாதிப்படைந்த தயாரிப்பாளர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுங்கிறது ரொம்ப குறைவு. அதனால தான் அவருடைய வெற்றி வந்து இன்னமும் பிஸ்னஸ் அப்படின்னு வரும்போது படம் டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே வந்து அங்கே வாங்குறதுக்கு ஆட்கள் வர்றதுக்கு காரணம். ரஜினிகாந்த் அவர்கள் வந்துட்டு என்னென்ன படங்கள் பண்ணால் ஓகே இந்த படம் நான் பண்ணிட்டேன், அடுத்தது இந்த படம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் இந்த ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா அவர் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் இதை நீங்கள் கவனித்து பார்த்து இதுதான் அவரோட சீக்ரெட் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா இப்போ ஜெயிலர் மாதிரி ஒரு படம் பண்ணிட்டா டக்குன்னு அப்படியே லால் சலாம் பண்ணுறது, மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் கொடுத்துட்டு வள்ளியில் வந்து ஒரு சின்ன கேரக்டரில் வர்றது, ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் கொடுத்துட்டு அனிமேஷனில் போய் கோச்சடையான் பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறம் குசேலன் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு பெரிய படம் அடுத்தது ஒரு சின்ன கேரக்டரில் ஒரு படம், இது அவர் ஒரு ஃபார்மெட்டாகவே அவர் வச்சுருக்காரோ? இல்லை இல்லை நிச்சயமாக இல்லை. நீங்கள் அவருடைய படங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்கள். அவருக்கு நாளுக்கு நாள் அவருடைய, நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஒரு துரோகம் அவமானம் அதுதான் வந்து அவரை இன்டியூஸ் பண்ணியிருக்குன்னு. ஸோ ஆரம்பத்தில் ஒரு மேடையில் ஒன்று சொன்னது, அந்த ராபின்சன் கேரக்டர் கார் வாங்கின கதையெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அது வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து இந்த பார்க் ஹோட்டல் ஒன்று வாங்கியிருக்காரு தெரியும் இல்லையா, ஜெமினி ஃப்ளேவர் கிட்ட இருக்குது. அந்த ஒரு ஹோட்டல் வாங்குறதுக்காக அப்போவே 65 லட்ச ரூபா பணம். அவருடைய சம்பளம் வந்து 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பளம். ஸோ அதற்காகவே வந்து அந்த இடத்துக்காகவே வந்து அவர் வேறு வழியே இல்லாமல் படங்கள் நடிக்க வேண்டிய கட்டம். நமக்கு இப்போவே இஎம்ஐலாம் நாக்கு மூக்கு தள்ளுது. அன்றைய காலகட்டங்களெல்லாம் 65 லட்ச ரூபா சம்திங் நினைக்கிறாரு. அதுவுமே ஒரு இதில் அவரே தான் சொல்லியிருக்காரு. அந்த அமௌண்ட்டுக்காக கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 22 23 படங்கள் நடித்தார். அதில் தான் அவருக்கு நர்வஸ் பிரேக் டவுனே வந்துச்சு. அந்த அளவுக்கு. ஏன்னா அது வாங்கிட்டாங்கன்னா அந்த கடன் திருப்பி அடைச்சாகணும் இல்லையா. ஸோ ஒரு கமிட்மெண்ட்டு அவரை வந்து புஷ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தது. அதில் வந்து அவர் அதிலிருந்து கொஞ்சம் நர்வஸ் பிரேக் டவுன்லேருந்து அவர் கொஞ்சம் அப்படி வெளியில் வர ஆரம்பித்தார். ஒவ்வொரு காலகட்டமும் அப்படி தான். ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அவருக்கு ரொம்ப நர்வஸ் பிரேக் டவுனும் ரொம்ப டிப்ரெஷன் இது எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாம், ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே போயிடலாம் அப்படின்னும் போதும் படையப்பாவோட முடிச்சுக்கிறலாம் நம்ம லைஃப்பை. அதுக்கடுத்து நம்ம வந்து திரைத்துறையை விட்டுட்டு நம்ம ஆன்மீகத்தை நோக்கி நம்மளுடைய பயணம் இருக்கட்டும் அப்படின்னு யோசிக்கும்போது தான் அதுக்கடுத்து வந்து சரி ஃபைனலாக மக்களுக்காக ஒன்று பண்ணலாம், பாபான்னு ஒரு படம் பண்ணிடலாம் அப்படின்னு பாபா படத்தோடையே எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும்போது தான் பாபா படம் தோல்வி அடையுது. பாபா படம் தோல்வி அடையும் போது அவருக்கு ஒரு பேர் கிடைக்குது. அதான் அவர் தோல்வி அடைஞ்சாலும் அவருடைய பேர் வந்து அவருக்கு கிடைக்கிது. அவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிச்சு. ஸோ அதை விட்டுட்டு அந்த பாபா படத்தில் இருந்து அவர் அந்த தோல்வியை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஓவராலாக இதுக்கப்புறம் வந்து வேண்டாம் அப்படின்னும் போது இந்த தோல்வி இது எல்லாத்தையும் ஒரு வெற்றி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர் தள்ளப்படுறார். நிறைய அரசியல் வேற இப்போ பிரச்சனைகள், அரசியல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி அவர் வரணும். இப்போ சந்திரமுகி வர்றாரு, எழுந்து நிற்கிறாரு, கின்னஸ் ரெக்கார்ட் படிக்குது. ஸோ இப்படி தான் அவருடைய சீக்ரெட். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றி கொடுத்துட்டு நல்லா வந்துக்கிட்டு இருக்கும்போது தான் வரிசையாக அவருக்கு ஃப்ளாப்பு. உடல்நிலை சரியில்லாமல் போனது, ராணா படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி ட்ராப் பண்ணது, அதற்கு முன்னாடி ஜக்குபாயின்னு ஒரு படம் அதுவும் ட்ராப்பு. ஸோ இந்த மாதிரி நிறையா படங்கள் வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கடுத்து வந்து ட்ராப் ஆனது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து அப்போ என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே நடிக்கவும் முடியாது, என்ன பண்ணலாம் அப்படின்போது கோச்சடையான்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு ஒரு அனிமேஷனில் புதுசாக ஒரு டெக்னாலஜி பண்ணலாம் அப்படின்போது அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. நடிக்கலாம், ஓகே நம்மளால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக நடிக்கும்போது. பட் அனிமேட்டட் கேரக்டரில் நம்ம வந்து மூமெண்ட்ஸை மட்டும் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஒரு மூமெண்ட்ஸ் வச்சுட்டு அவங்க ஒன்று பண்ணுறாங்க. பட் அது ஃப்ளாப், அது ஒரு பெரிய லாஸு. சரி அந்த லாஸை ஈடுகட்டுறதுக்காக அவர் லிங்கா பண்ணுறாரு. லிங்கா அடுத்து ஒரு அடி. இப்போ எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி ஆகணும், திருப்பவும் வெளியில் வரணும். அப்போ என்ன பண்ணுறது? ஸோ அவர் ஒதுங்கி இருக்கணும்னு நினைக்கும்போது சில விதிகளை அவர் ஒதுங்கி விடாமல் திருப்பி உள்ளே வர வைக்கிது. உள்ளே வர வைக்கும்போது அவர் மறுபடியும் கபாலி பண்ணுறாரு. கபாலி படத்தோட கிட்டத்தட்ட 600 கோடி சம்திங் வந்து கலெக்ஷனே. அதான் சூப்பர் ஸ்டாருங்கிறது.
ஃப்ளாப் கொடுத்தாலுமே வந்து எல்லாருமே சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, ஐயா அவர் கரியர் காலி, இதுக்கு மேலே அவர் ஓரமாக உட்காந்துட வேண்டியதான் அப்படின்னு. அவர் நின்னார். படம் விமர்சன ரீதியாக என்ன வேணாலும் சந்திச்சுட்டு போகட்டும், படத்துக்கூடைய கலெக்ஷன் எடுத்துருச்சு இல்லையா, அவர் வந்து திருப்பி உள்ள கம்பேக் கொடுத்தாருல்ல. சரி இந்த ரஜினியை நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த ரஜினி எதில் உங்களுக்கு பியூர் ரஜினிஷன் தானே வேணும், இந்தா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பேட்டர்ன் ஒரு படம் பண்ணுறாரு. யாருமே எதிர்பார்க்கல. தாறு மாறு இன்னும் எப்படி ஆயிடுச்சு, தலைவர் இத்தனை வயசுல இப்படி மாஸ்க் காமிக்கிறாரு, அது ஒரு இன்னோசென்ட்டாக வந்து சிம்ரன்ட்ட பண்ணுற ஒரு விஷயம் அப்படி இந்த ராஜா சின்ன ரோஜா அதெல்லாம் பண்ணுற செம்மையாக இருக்கே அப்படி. ஸோ அந்த ஒரு விஷயம் திரும்ப அவருக்கு வந்து கம்பேக் கொடுக்குறாரு. இப்போ வந்து பஞ்சில் குறி வச்சா யாராவது விளையாடணும் அப்படிங்கிறது. அவர் எங்கே போனாலும் அவர் வந்து ஒரு தனக்குன்னு ஒரு தனி ஃபார்முலா வச்சுக்கிட்டு எல்லாம் போகிறதில்ல சார். எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு டிமாண்ட் வருது. அந்த ஒரு டிமாண்டுக்காக அவர் வந்து ஒன்று முயற்சி பண்ணுறாரு. அந்த ஒரு முயற்சிகள் அப்புறம் ஒரு சில படங்கள்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக நடிக்கிறாரு அப்படின்னா அவங்களாம் வந்து குருமார்கள். அவங்க வந்து குருநாதர்களை காப்பாற்றி விடணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்கள் பண்ணுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கவிதாலயா வந்து அண்ணாமலை படத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபினான்ஷியலாக நெருடலாக கஷ்டத்தில் இருந்திருக்காங்க. அண்ணாமலை படத்தில் அவர் நடிச்சு கொடுத்தாரு. அந்த ஃபினான்ஷியல் பேர்டன்லேருந்து வெளியில் வந்துட்டாங்க. தேவர் ஃபிலிம்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பழைய தேவர் ஃபிலிம்ஸ் அவர் தான் யானைகள் எல்லாத்தையும் வச்சுட்டு சாண்டோ சின்னப்ப தேவர் எம்ஜிஆர் அவரும் நண்பர்கள் பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி தேவர் ஃபிலிம்ஸு நொடிச்சு போயிருச்சு. ஒன்றுமே இல்லை. ரஜினி சார் அவங்க அந்த பேனரில் படம் பண்ணியிருக்காரு. அப்போது திரும்பவும் வந்து ஒரு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னும் போது தர்மத்தின் தலைவன் படம். அந்த தர்மத்தின் தலைவன் படத்தில் அதுதான் குஷ்புக்கு ஃபஸ்ட்டு படம் கூட. தர்மத்தின் தலைவன் தேவர் ஃபிலிம்ஸு பண்ணுறாங்க. அந்த படம் முடிச்சுட்டு அந்த படத்தில் இவர் வந்து சம்பளம் எதுவுமே வாங்காமல் அந்த படம் முடிச்சு வர ப்ராஃபிட் எல்லாமே அப்படியே தேவர் ஃபிலிம்ஸ் வச்சு கடன் அடைச்சிட்டு, தேவர் ஃபிலிம்ஸ் இப்போ கடைசியாக பண்ண படம் அந்த படம் தான். டோட்டலாக வந்து கடன் அடைச்சிட்டு அந்த தேவர் ஃபிலிம்ஸ் அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன்லேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து அவருடைய இது. இப்போ இவ்வளோ ஏன் அவருடைய 100வது படம் ஸ்ரீ ராகவேந்திரா அவர் ரொம்ப ரசித்து நடித்தார். நிறைய பேர் வந்து கோஆர்டிஸ்ட் எல்லாமே அவருக்காக பண்ணாங்க. பட் படம் பெருசாக இதாகலை. ஆனால் அந்த படத்தோடைய லாஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் ஈடுகட்டுறது அப்படிங்கிறதுக்காக அவர் அதுக்கு அடுத்த படம் பண்ண வேலைக்காரனில் முடிச்சு அதில் சம்பளம் வாங்காமல் இந்த விஷயங்கள் எல்லாத்துக்காகவும் அந்த சம்பளத்தை எல்லாம் வச்சு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை இப்படிலாம் சரி கட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்தார். ஸோ இது பாபா படத்தில் மட்டும் நடக்கல, ஒவ்வொரு இடத்துலையுமே அவர் நடக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஏதாவது ஒரு டிமாண்ட். இப்போ குசேலன் படத்துலையும் மறுபடியும் கவிதாலயா கொஞ்சம் டவுனாக இருக்கும்போது ஏதாவது ஒன்று பண்ணணும். அந்த இடத்துல சில நட்பு ரீதியாக சில விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னும் போது ரஜினி சார் யோசிக்கிறது இல்லை. இறங்கி நின்று அந்த இடத்துல ஒன்று பண்ணிடுவார். பண்ணிவிட்டு அது ஸ்டார்டம் அப்படிங்கிறது எப்போவுமே அப்படியே இருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. சம்டைம்ஸ் நட்புக்காகவும் சில விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் எல்லாமே அவங்க பண்ணார். இல்லைன்னா ஏவிஎம் படத்தோடைய அந்த சிவாஜி இருக்கு இல்லையா, சிவாஜி படத்துக்கு வெறும் 1000 ரூபாய் வாங்கி வச்சுட்டு நடிச்சிருக்க மாட்டார். 1000 ரூபாய் வாங்கி வச்சு நடித்தார். ஆனால் அந்த படத்துக்கு அவர் வாங்கின சம்பளம் 26 கோடி ரூபான்னு சொல்கிறாங்க. அன்றைய காலகட்டங்களில் ஏசியாவிலேயே ஜாக்கி சானுக்கு அப்புறம் அதிகமான சம்பளம் வாங்கின சூப்பர் ஸ்டார் ரஜினி 26 கோடி. அதற்கு முன்னாடி பெருசாக யாருமே அந்த சம்பளம் வாங்கல. அப்போ இவர் பல சாதனைகள் பண்ணாலுமே கூட அவர் சைலண்டாக இருக்கார்ல, இதான் அவருடைய வெற்றிக்கு முதல் காரணம். ஒவ்வொரு இதுலேயுமே வந்துட்டு ரஜினிகாந்த் அவர்கள் மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னா டெசிஷன் மேக்கிங் அப்படின்ற அந்த ஒரு விஷயம். ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் படம் நடிக்க போகிறது, மறுபடியும் படம் அதை ரிலீஸ் டைமில் மறுபடியும் அரசியல் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு கருத்தை வைக்கிறது, இந்த மாதிரி முன்னாடி வர்றது அப்புறம் பின்வாங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். இந்த டெசிஷன் மேக்கிங்கில் ஏன் அவர் வீக்காக இருக்காரா, இல்லை அவர் பின்னாடி இருந்து யாராவது இயக்குறாங்களா, இல்லை அவர் தான் முழுக்க முழுக்க எல்லா டெசிஷன் எடுக்கிறதா? இல்லை, இந்த விஷயத்தில் எனக்குமே ஒரு சின்ன முரண்பாடுகள் இருக்கத்தான் செஞ்சது ஆரம்ப காலகட்டங்களில். அப்போது நீங்கள் 95 பீரியடில் அந்த டைமில் அப்போ இருந்த ரஜினிகாந்த் வேறு, அவருக்கு இருந்த நெருக்கடிகள் வேறு, அந்த இடத்துல இருந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சிகள் வேறு. அதை சமாளிக்கணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்கள் அவர் பண்ணுறார். பட் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்ன தான் நீங்கள் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி நம்ம வீட்டில் ஒருத்தரை பார்த்தாலும் அரசியல் தலைவர் அப்படின்னும் போதுமே வந்து இங்கே நிறைய பாரபட்சங்கள் இருக்குது. அவர் தமிழரா, கன்னடிகாவா, மராட்டியரா அப்படிங்கிற ஒரு பாரபட்சம் இருக்குது. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். இதை தாண்டி அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்வாரா செய்யலையா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இது அவருடைய ரசிகர்கள்கிட்டையும் ஒரு சில மக்கள்கிட்டையும் இருக்குது. இது பொதுப்படையாக எல்லாருக்கிட்டையும் இல்லை. ஓகே. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ அவர் எடுத்திருக்க முடிவு வந்து அவர் பின்வாங்குறாரு அப்படின்னும் போது எதுக்காகனா, ஒருவேளை அவர் முன்னோக்கி வந்து இந்த விமர்சனங்களை அவர் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்க போகிறாரு, அது பிரச்சனை கிடையாது. பட் இந்த விமர்சனத்தினால தேவையில்லாத பாகுபாடுகள் வந்துடக்கூடாது. ஒரு பாகுபாடு வர ஆரம்பிச்சுன்னா அது பிரிவினைவாதத்தை வரைக்கும் உண்டு பண்ணும், பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும். அது என்றைக்குமே ரொம்ப தவறு. அந்த ஒரு விஷயத்துக்கு அது இல்லைன்னா அந்த நெய்வேலி பிரச்சனை அப்பெல்லாம் நீங்கள் பாருங்கள், அவர் தனியாக 8 மணி நேரம் 9 மணி நேரம் வந்து அவர் தனியாக உண்ணாவிரதம் இருக்கார். நெய்வேலியில் எல்லாருமே இருக்கும்போது அவர் தனியாக நிற்கிறாரு 8 மணி நேரம் 9 மணி நேரம். அப்போல்லாம் அவர் வந்து செயின் ஸ்மோக்கர். அப்படி இருந்துமே 8 மணி நேரம் 9 மணி நேரம் அவர் பொது மேடையில் உட்காந்துருக்காரு. அவர் ஈவன் கர்நாடகாவுக்கு எதிராக தான் போராடுறாரு. அவர் அங்கே இருந்தாலும் அங்கேயே அவருடைய படங்கள் நாங்கள் ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்லாம் வேறு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவருக்கு வந்து அங்கே ஸ்டேட் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கர்நாடகா ஸ்டேட் ரைட்ஸ் ரஜினி சார் தான் அவங்க வரப்போ.
அப்படி இருந்துமே அவர் வந்து அங்கே எதிராதிக்கார். ஸோ தப்பு எங்கே நடக்குதோ அங்கே தப்பு தட்டி கேட்கணும், அது உரிமையாக நியாயமாக போராடணும் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் தான் ரஜினி சார் இருந்தார். ஸோ ஒவ்வொரு ஆங்கிளையுமே வந்து அவருடைய சூழ்நிலை வந்து வேறு வழி இல்லாமல் வந்து அவரை பின்வாங்க வைக்குது. அதுக்கு வந்து இன்னொரு பக்கம் அரசியல் பரசல் சொல்கிற விஷயம் குடும்பமும் ஒரு காரணம், குடும்பத்தில் புல் பண்ணுறது ஒரு காரணம் அப்படின்லாம் இன்னும் சில விஷயங்கள் சொல்லுவாங்க. பட்டு நம்ம அது தெரியாமல் நம்ம ஒரு விஷயத்த பேசக்கூடாது. எல்லா குடும்பத்துலேயுமே வந்து சில விஷயங்கள் நல்லது இருந்தாலும் சில விஷயங்கள் கெட்டது இருந்தாலும் குடும்பத்தோட அட்வைஸ் ரொம்ப முக்கியம். அது கேட்காம யாருமே இருக்க போகிறது, நீங்களோ நானோ யாராக இருந்தாலும். ஸோ அதை வந்து நம்ம ஒரு குறையாக சொல்ல முடியாது. இவருடைய முடிவுகள் எல்லாமே அடுத்தவருடைய ரசிகர்கள் மற்ற விஷயம் அதே மாதிரி ரொம்ப முக்கியமான சினிமா துறையை பாதிக்கக்கூடாது. இந்த ஆங்கிளில் யோசிக்கும்போது இதுக்கெல்லாமே ஒன்றா தள்ளி தள்ளி தான் போகிறாரு. அப்புறம் இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணிவிட்டு வெளியில் ஜெர்க்கடிச்சதுக்கு காரணம் என்னென்னா அவருடைய அந்த முதுமை, ஏஜு. அதேமாதிரி அவரே சொல்கிறார், மேடம் நான் இவ்வளோ மாத்திரை சாப்பிட்றேன், சும்மா நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு எனக்கு ஏதாவது அவர் பயந்துட்டார். உண்மையிலே அவர் பயந்துட்டார். உடம்பு சரியில்லை, திரும்ப உடம்பு நல்லா இருக்குது, திரும்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா நம்ம பாதியில் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு பாதியிலே விட்டுறக்கூடாதுல்ல. அதுக்கு பின் வாங்கிட்டு போயிட்டு நல்ல விஷயம் தானே. திரும்பவும் ஆரம்பித்து திரும்ப ஒரு பெருசாக வந்து ஒரு பெரிய லெகசி உருவாக போகுது அப்படிங்கிற ஒரு அவருடைய ரசிகர்கள்ட்டையும் தொண்டர்கள்ட்டையும் ஒரு நம்பிக்கையை உருவாக்கிட்டு அந்த நம்பிக்கையை உருவாக்கினதுக்கப்புறம் திடீர்னு ஏதாவது ஒன்று இதாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அந்த நம்பிக்கையை குறைஞ்சதுனால திருப்பி அந்த எந்திரிச்சு வர முடியாது. இப்போ கேப்டன் விஜயகாந்த் திடீர்னு அதுக்கப்புறம் அந்த கட்சி அந்த தொண்டர்கள் இன்னும் நம்ம மக்களே வந்து பாதிப்புலேருந்து மீள முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்காங்க. ஸோ ஏதோ ஒன்று சம்திங் எல்ஸ் அது வந்து யாருக்கும் எந்த ஒரு காயத்தை ஏற்படுத்தக்கூடாது. அவர் சினிமாவிலேயே வந்து யார் வியாபாரியும் எந்த ஒரு நஷ்டமும் ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கிறவர் எப்படி வந்து அவருடைய ரசிகர்கள் அவரை என்னை வாழ வைத்த தெய்வங்களாகிய தமிழக மக்கள் அவங்க கஷ்டப்படணும்னு நினைப்பார். ஸோ அதனால் அவர் பின்வாங்கிறதுனால அவருக்கு விமர்சனங்கள் வருதுன்னா வந்துட்டு போகட்டுமே, அது தப்பு இல்லை. ஆனால் இது தேவையில்லாமல் நம்ம முன்வைத்த காலை வச்சுட்டு அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனைகளுக்கு வந்து இது பண்ணணும். அதனால் சம்டைம்ஸ் அந்த டெசிஷன்ஸ் எல்லாமே நமக்கு ஆசிலேஷன் உண்டு பண்ணணும். அவர் முடிவெடுக்க முடியாமல் திணறான்னு தோணும். பட் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அது இதுதான் ரீசனாக இருக்கும். ஒவ்வொரு நடிகர்களுக்குமே ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும்ல. இப்போ கமல்ஹாசன் அவர்களை எடுத்துட்டா உலகத்திலே வந்துட்டு எல்லா புதுமையான விஷயங்களையும் நான் தமிழ் சினிமாவில் வந்து ட்ரை பண்ணணும், தமிழ் சினிமாவை இன்னும் பெருசாக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்கும். விஜய் அவர்கள் இந்த ஃபேமை யூஸ் பண்ணி அரசியலுக்கு வரதா இருக்கட்டும், அரசியலுக்கு போயிட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுறது ஏதோ ஒரு நோக்கத்தோடையே இருக்காங்கல்ல. ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்ன ஒரு நோக்கம், எதை நோக்கி இன்னமும் அடுத்த படம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்காரு, என்ன நோக்கத்தில் அவர் இருக்காரு? அவருக்கு சில சினிமா காதல் தான் சார். இப்போது கமல் சார் ஒரு புதுமையை புகுத்தணும்னு நினைக்கிறாரு அப்படின்னும் போது அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா கமல் சாரோடைய அடிப்படையிலேயே வந்து அதுதான் அவருக்கு. இப்போது அவர் ஆர்சி சக்தி அவருடைய நண்பர்கள் வட்டாரங்கள் ஆரம்ப காலகட்டங்களில் கேபி சார் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போதெல்லாம் அவங்களாம் வந்து கூடி நின்று பேசிக்கிட்டு இருக்க விஷயங்கள் என்னென்னா ஒரு நல்ல படம் எடுக்கணும், வித்தியாசமான படங்கள் எடுக்கணும், நிறைய பல உலக சினிமாக்களை பார்த்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ கமலே வந்து அவர் ஆர்சி சக்திக்கிட்டே எல்லார்ட்டையும் பேசியிருக்காரு. நான் ஒருவேளை நிறைய காசு சம்பாதிச்சேன் அப்படின்னா நான் வந்து ஒரு சினிமா எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சினிமா நான் பண்ணுவேன், அது லாபம் நஷ்டம் அதெல்லாம் யோசிக்க மாட்டேன், நான் எப்படி ஒரு படம் எடுக்கணும் தமிழ் சினிமா எடுக்கணும்னு நினைக்கணும் அப்படி எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொன்னார். அப்படி எடுக்கப்பட்ட படம் தான் ஹீரா. ஓகே சரிங்களா. அவர்களுடைய கனவு என்றைக்கோ ஒன்று இருந்துச்சு, அது நிறைவேற்றுறதுக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் அவருடைய கனவை நிறைவேற்றுறாரு. இது வந்து ஒரு விதமான சினிமா லவர்ஸ்க்கு உண்டான லவ். காதலை நீங்கள் எதையுமே டிஃபைன் பண்ண முடியாதுல்ல. தேர் இஸ் நோ டெஃபினிஷன் இன் லவ். ஆனால் அது லவ், அவ்வளோதான். இப்போ ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அவருக்கு அந்த நடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை, அதுலேயும் குறிப்பாக வில்லன் ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்பவே ஆசை. ஸோ அந்த ஒரு நடிப்பு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து இப்போ மாறுது இல்லையா. முன்னாடி வந்து ஒரு சீனியர் மோஸ்ட் டேரக்டரோட அவர் நடிக்கிறாரு, எல்லாமே பண்ணுறாரு. இப்போ பாருங்கள் அவர் யங்ஸ்டர்ஸ் கூட தான் நடிக்கிறார். ஏன் இதுக்கு நடிக்கிறார்? இப்போது அவருக்கு தெரியாத சீனியர் மோஸ்ட் டேரக்டர்ஸ் யாருமே கிடையாது இல்லையா. எல்லாருமே கூப்பிட்டு வச்சு நடிங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம்ல. ஏன் யங்ஸ்டர்ஸ் கூட நடிக்கிறார்? மேபி நம்ம யோசிக்கலாம், இப்போ அவங்க தான் ஜெயிக்கிற குதிரைனால அந்த ஜெயிக்கிற குதிரையோட ட்ராவல் பண்ணுறாருப்பா அப்படின்னு யோசிக்கலாம். இது ஒரு பக்கம் அப்படி வச்சிருவோம். இது எப்போவுமே விமர்சனங்கள் வர்றது உண்டு. நீங்கள் இன்னொரு எங்களை யோசிப்பாங்க, யங் டைரக்டர்ஸ் அவங்களுடைய ஐடியாலஜி அவங்களுடைய தாட் ப்ராசஸ் எல்லாமே யூனிக்காக வித்தியாசமாக இருக்கும். அன்றைய பேட்டர்ன்லேருந்து இப்போ இருக்கிற பேட்டர்னில் டோட்டலாகவே ஒரு டைமென்ஷன் மாறும். இப்போ அந்த டைமென்ஷனுக்கு ஏற்றாப்புல இவர் தன்னை தகவமைச்சுக்கிறணும் நடிக்கும்போது. இப்போ அவங்க கிட்டலாம் நடிக்கும்போது ஸ்டாக் ஷாட்ஸ்ன்னு அவரே சொன்ன மாதிரி எங்கேயாவது எடுக்கலாம். பட் இப்போ இவங்க கிட்ட நடிக்கும்போது அந்த முதுமையை தாண்டி ஒரு விஷயத்தை அங்கே ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். அப்போது அவர் தனியாக தெரிவார். அப்போ அது என்ன, அவருக்கு ஒரு விதமான அந்த நடிப்பு மேலே உள்ள ஒரு காதல். இது பணத்தேவை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காகலாம் கிடையாது. பணத்தேவை அப்படிங்கிற அந்த ஒரு ஆங்கிளில் யோசிக்க ஆரம்பித்தாருன்னா
சூப்பர் ஸ்டார் ரஜினி இன்னும் 4 மடங்கு சம்பாதிப்பார். 4 மடங்கு சம்பாதிப்பார். உடல் சரியில்லை, அது சரியில்லை, இது எல்லாத்தையும் தாண்டி அவர் 4 மடங்கு சம்பாதிப்பார். இல்லையா அது அதோடு இருப்பார். முதல்ல வந்து ஒரு நடிகர் இத்தனை வயசுக்கு அப்புறம் இன்னமும் ஹீரோவாகவே இருக்காருங்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஹாலிவுட்டில் அது நடக்கும். நம்ம ஊரில் அமிதாப் சார் ஓரளவுக்கு வந்தார். அதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக நிறைய விஷயங்கள்ல மாறிட்டார். லீட் ரோல் அது மாதிரி வில்லன் ரோல். பட் இன்னமும் ஒரு ஹீரோ அந்த ஸ்டார் டோம்லேயும் நிற்கிறாரு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் சும்மா ஏர்போர்ட்டில் அப்படி நடந்து போனாலுமே கூட என்ன ஏது அப்படின்னு கேட்குறது. இது எல்லாமே என்னென்னா அப்போ கூட பாருங்கள், அவருக்கு பர்த்டே கூட விட்டு கூலி படத்துக்கு அமீர் கான் கூட நடிக்க கிளம்பிட்டாரு. அவ்வளோதான் விஷயம். அவர் வந்து அவருக்கு நடிப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த நடிப்பு பிடிச்சிருக்கிறதா அவர் ரொம்ப லவ் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணுறாரு. அதனால் இந்த பிரபஞ்சம் அவருக்கு தேவையானது கொண்டு வந்து கொடுக்குது. அவர் நம்பர் ஸ்டைலில் சொன்னால் அதான். ஓகே, கூலியில் அமீர் கான் இருக்காங்க. அரசியல் பரசலாக இருக்குது. ஆனால் அமீர் கான் கண்டிப்பாக இருப்பார். நம்ம ஆட்கள்லாம் வந்து நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னாங்க இல்லைங்களா? கண்டிப்பாக அதுவும் அமீர் கானும் அவங்களும் அந்த நட்பு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த ஸ்டேடியமில் பிரச்சனை ஆகும்போது 2 பேர் இருந்து சிங்கப்பூருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அமீர் கான் அவ்வளோ ஹெல்ப் பண்ணல. அந்த அமீர் சார் வந்து இங்கே கமல் சார் ரஜினி ரெண்டு தூண்கள்ங்க. நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்க, இந்த நட்பின் இலக்கணம் அப்படின் போது ரஜினி கமல் அப்படிங்கிறது 2 தூண். நீங்கள் இந்த நட்பு தான் இங்கே அங்கே இருந்து மல்டி ஸ்டார் மூவிஸ் பண்ண வைக்கிறதுக்கு ரீசனே. ஸோ இவங்க 2 பேரோட நட்பு தான் இங்கே பாதி படங்களுக்கு வந்து பாதி ஹிந்தி படங்களுக்கு வந்து ஷாருக் கானும் சல்மான் கானும் சேர்ந்து நடிக்கிறதுக்கும் 2 பேருமே வந்து தனிப்பட்ட முறையில் ரசிகர்கள் அடிச்சுக்கிட்டாலுமே கூட படத்தில் 2 பேர் சேர்ந்து நடிக்கிற அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு காரணமே ரஜினி கமல் இவங்களுடைய நட்பு. ஸோ அந்த விதத்தில் இவங்க 2 பேரும் பயங்கர இன்ஸ்பிரேஷனல், பயங்கர ரோல் மாடல். ஒருத்தர் நடிப்பு அரக்கன் அப்படின்னா இன்னொருத்தர் ஸ்டைல் அரக்கன். 2 அப்படி மேட்ச் ஆகும்போது அது ஒரு தனியாக ஒரு ஃப்ளேவரில் வரப்போகுது. ஸோ அதனால் கண்டிப்பாக அமீர் கான் சார் இது இருப்பார். ஒவ்வொரு வாட்டியுமே ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்கள் இதுதான் அவரோட லாஸ்ட் படம் அப்படின்ற அந்த பேச்சு எப்போதுமே வந்துக்கிட்டே இருக்க ஒரு விஷயம். இப்போயுமே கூலிக்கு அப்புறம் ஜெயிலர் 2 இருக்குது. ஜெயிலர் 2 தான் அவருடைய கடைசி படம் அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் போயிட்டுருக்கு. ஜெயிலர் 2 தான் அவரோட கடைசி படமாக இருக்குமா, இல்லை அவர் இப்படி தான் யோசிப்பாருன்னு உங்களால் ஏதாவது சொல்ல முடியுமா? இல்லை சார், அது ஒவ்வொருத்தவங்களும் அப்படி பேசுவாங்க. பட் இன்னொரு விஷயம் என்ன சொல்லட்டுமா, ஜெயிலர் 2 ப்ரோமோ வந்து சூப்பர் ஸ்டார் பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆனாலும் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்புகள் உண்டு. ஆல்மோஸ்ட் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு ஜெயில் 2 ப்ரோமோ. ஸோ உங்கள் சென்னையில் தான் நடந்துச்சு. அந்த ப்ரோமோ முடிஞ்சிருச்சு. பட்டு இது வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. தகவல் கேள்விப்பட்ட தகவல் தான். ஜெயிலர் 2 ப்ரோமோ எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஜெயிலர் 2 ப்ரோமோ இந்த சூப்பர் ஸ்டார் பர்த்டேக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைசிங் ட்ரீட்டாக ஒன்று வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஆல்மோஸ்ட் எல்லாருமே நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜெயிலர் 2 அவர் நிற்க மாட்டார். அடுத்து மணி சார் கூட ஒரு படம் பண்ணுற ஐடியாலையும் இருக்கார். ஸோ தக் லைஃப் முடிஞ்சதுக்கப்புறம் மணி சார் கூடயும் ஒரு படம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இருக்கார். அண்ட் அவருடைய ஜேர்னி வந்து அது முடியாது சார். அப்படியே முடிஞ்சாலும் நான் சொல்லட்டுமா, ஏஐயில் அவர் திருப்பி வருவார். அன்பேவா எம்ஜிஆரே நம்ம நாட்கள் அன்றைக்கி இருந்த டெக்னாலஜியில் கொண்டு வரும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினியை கொண்டு வர முடியாதா? அவர் எல்லா கல்லையும் நடிச்சுக்கிட்டு தான் இருப்பார். அவரோட ஸ்டைல் ஏதாவது எல்லா இடத்துலையும் யூனிக்காக தான் இருக்கும். அவர் படத்தில் இந்திரன் படத்தில் வர அந்த சீனை எடுத்து தான் நம்ம ஆளுக்கு அவெஞ்சர்ஸ்லேயே வச்சு பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போது அவருக்கு வந்து சில விஷயங்கள் வந்து ஸ்டைலிஷான விஷயங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம். மாஸ் பண்ணணும், கெத்து காட்டணும் அப்படின்னா அவரோட ஸ்டைல் தான் ரெஃபரன்ஸே ஆகும். அதனால் வந்து அவரெல்லாம் அழிய மாட்டார். வேறு டிசைனில் அவர் வந்துக்கிட்டே தான் இருப்பார். அதனால் அவருக்கு அழிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியாது. பட் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். தேங்க்யூ. Taste Daily. Taste the Daily. விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.